தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்திருக்காவிட்டால் மக்களவை தேர்தலில் திமுகவுக்கு குறைந்த வாக்கை கிடைத்திருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். கோவை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் 2026 தேர்தலில் தாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி என்றார். இது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்யறாங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலிலே அதிக இடங்களில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். நாங்க தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கல, அவள் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அந்த தேசிய கட்சி கூட்டணி வச்ச காரணத்தினாலதான் அவளுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது. நாங்க நடுநிலையோடு இருந்தோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காக நாங்க யாரோடையும் கூட்டணி வைக்கல. சேலம் சுக்கம்பட்டியில் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி 5 பேர் உயிரிழக்க காரணமான தனியார் பேருந்து ஓட்டுநர் ரமேஷின் ஓட்டுநர் உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பேருந்து இயக்கி விபத்தை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து ரமேஷை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே விபத்து நிகழ்ந்த இடத்தை நேரில் பார்வையிட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விபத்து ஏற்பட ஓட்டுநரின் அதிவேகம் தவிர்த்து வேகத்தடையும் ஒரு காரணமா என ஆய்வு செய்தனர். பின்னர் விபத்து இனி நடக்காமல் இருக்க சாலையை அகலப்படுத்த வேண்டுமா அல்லது வேறு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக ஆய்வு செய்தனர். விபத்து நடந்த இடத்தில் தற்போது விபத்து ஏதும் ஏற்படாமல் இருக்கவும் வாகனங்கள் மெல்ல சென்று வரவும் வீராணம் போலீசார் பேரிகேட்களை வைத்துள்ளனர். கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஜாமீன் கோரி சவுக்கு சங்கர் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை வரும் 15ஆம் தேதிக்கு மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்த நிலையில் சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அவரை தொடர்ந்து மன சித்திரவதைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சிறை நிர்வாகம். இது நாங்கள் கண்டிப்பாக நீதிமன்றங்களுக்கு எடுத்து சென்று அந்த சிறை கொடுமைகளுக்கு எதிராக நாங்கள் மனு அளிக்க போகிறோம். இதை கண்டித்து அவர் 2 நாளாக உண்ணாவிரதம் இருந்துட்டு நேற்று அவரை கட்டாயப்படுத்தி உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க சொல்லியும் ஹாஸ்பிட்டலில் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு ட்ரிப்ஸ் போட்டதாகவும் அங்கிருந்து பார்த்த வழக்கறிஞர்கள் நம்மளுக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அவர் பெயில் பேசும்போது இதை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். பரமக்குடி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத பணம் 1,40,000 ரூபாயை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அங்கிருந்த அதிகாரிகளிடம் விடிய விடிய விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் ரயில்வே ஊழியர் தினேஷ் என்பவரை முன்விரோதம் காரணமாக அரிவாளால் வெட்டிய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் ரயில்வே மேம்பாலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இந்தியாவில் வணிக ரீதியாக பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ள திமிங்கல உமிழ்நீர் எனப்படும் ஆம்பர் கிரீஸை கடத்தி திருச்சி மிளகுபாறையில் உள்ள ஒரு விடுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் இருந்து 19 கிலோ எடையுள்ள ஆம்பர் கிரீஸும் பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிப்பட்ட 5 பேர் மீதும் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை போலீசார் சிறையில் அடைத்தனர். சென்னை அபிராமபுரம் காவல் நிலைய போலீசாரால் போதைப் பொருட்கள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரை விடுவிக்க கோரி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து கணினி, கண்ணாடி, ECG கருவி உள்ளிட்ட பொருட்களை உடைத்துவிட்டு தப்பியவர்களில் திருநங்கை வினோத் என்கிற மோகினியை போலீசார் கைது செய்தனர். கணேஷ் என்ற இளைஞரை போலீசார் ஏற்கனவே கைது செய்த நிலையில் தலைமறைவாக உள்ள மற்றவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே இயங்கி வரும் வாசனை திரவிய நிறுவனத்தில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 6 டன் சந்தன மரத்துகள்களை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடந்த 3ஆம் தேதி கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு 1.5 டன் சந்தன கட்டைகளை கடத்தி வந்த 6 பேர் அளித்த தகவலின் பேரில் அதிகாரிகள் வாசனை திரவிய நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர்.
குற்றாலம் மெயின் அருவியில் அடித்து வரப்பட்ட மலைப்பாம்பு ஒன்று அங்கு குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது விழுந்ததால் அவர்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 8 அடி நீள மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். குவைத்தில் அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த மாரியப்பன் என்பவரின் குடும்பத்தினரை சந்தித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சே ராஜு ஆறுதல் கூறினார். கோவில்பட்டி வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் குவைத்தில் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. சென்னை போயஸ் தோட்டத்தில் தாம் குடியிருந்த வீட்டை நடிகர் தனுஷ் வாங்கிவிட்டதாகவும் இதனால் உடனடியாக காலி செய்யும்படி தனுஷ் தரப்பினர் மிரட்டுவதாகவும் அஜய்குமார் லுனாவத் என்பவர் தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. கடந்த ஆண்டு ஜனவரி வரை ஒப்பந்தம் இருந்த நிலையில் ஆகஸ்ட் மாதமே முன்னறிவிப்பு இல்லாமல் வீட்டை காலி செய்ய கூறியது சட்டவிரோதம் என்று அஜய்குமார் லுனாவத் மனுவில் கூறியிருந்தார். வழக்கு விசாரணையில் இருதரப்பும் சமரசமாகிவிட்டதாக கூறியதை அடுத்து வழக்கை நீதிபதி முடித்து வைத்தார். விசாரணையில் நடிகர் தனுஷ் காணொலி வாயிலாக ஆஜராகி இருந்தார். திருச்செந்தூர் வடக்கு ரத வீதியில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் புதிய ஷோரூம் தொடங்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் ஷோரூமை திறந்து வைத்தார். ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தால் 50,000 நெசவாளர்கள் பயனடைவதாக அதன் நிறுவனர் KR நாகராஜன் தெரிவித்தார். நீட் தேர்வு குளறுபடிகளை நீதிமன்றத்தில் மேற்கோள் காட்டி அத்தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெற முயற்சிக்கப்படும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக கலந்தாய்வு தரவரிசையில் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கிய பின் பேட்டியளித்த அவர், விருப்பப்படும் மாநிலங்கள் நீட் தேர்வை தொடர்ந்து நடத்தட்டும் என்றும் தமிழ்நாட்டுக்கு அது தேவையில்லை என்றும் கூறினார். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் வீடுகளில் தனியாக இருந்த பெண்களிடம் கத்தியை காட்டி கொள்ளையடித்த வழக்கில் தாங்கள் பிடிக்க முயன்ற போது தப்பிச் சென்ற 3 பேர் வழுக்கி விழுந்து காலில் மாவுக்கட்டு போடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 1 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடந்த கொள்ளையில் தொடர்புடைய 5 பேர் ஹவுசிங் போர்டு பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்று விசாரணை நடத்தியதாகவும் தப்பி ஓடி வழுக்கி விழுந்த 3 பேர் தவிர எஞ்சிய 2 விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் கூறினர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே அரசு நிலத்தில் குடிசைகள் அமைத்து ஆக்கிரமித்து விற்க முயன்றதை தட்டி கேட்ட நபரை தாக்கியதாக ஒருவரை போலீசார் கைது செய்தனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளையொட்டி குறிச்சி மலைக்கராட்டையில் இலவச வீட்டுமனை வழங்கப்படும் என்று மோகன் என்பவர் பேனர் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அது பற்றி விசாரிக்க சென்ற திமுக பிரமுகர் கந்தசாமியை மோகன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது பற்றி கந்தசாமி அளித்த புகாரின் பேரில் மோகனை போலீசார் கைது செய்தனர். 4 ஏக்கர் அரசு நிலத்தில் மோகன் அமைத்திருந்த குடிசைகளையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் JCB மூலம் அகற்றினர். தமிழகத்தில் இளம் வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நல நிதி சட்டத்தை அமல்படுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை, கோவை, மதுரை நகரங்களில் பணியாற்றும் இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதம் 20,000 ரூபாயும், பிற நகரங்களில் உள்ள இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதம் 15,000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். பதிப்புரிமை தொடர்பாக தயாரிப்பாளர்களுடன் எந்த ஒப்பந்தமும் செய்யாத இசையமைப்பாளர் இளையராஜா பாடல்கள் மீது எந்த உரிமையும் கோர முடியாது என எக்கோ நிறுவனம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையராஜாவின் 4500 பாடல்களை பயன்படுத்த உரிமை உள்ளதாக கூறி எக்கோ நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு வியாழன் அன்று இறுதி விசாரணைக்கு வந்தது. சம்பளம் கொடுத்து இசை சேவை பெறும் தயாரிப்பாளர்தான் முதல் காப்புரிமை உரிமையாளர் என்று எக்கோ தரப்பில் வாதிடப்பட்டது. AR ரஹ்மான் போல உரிமையை வைத்திருக்க விரும்பினால் தயாரிப்பாளர்களுடன் ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. எக்கோ தரப்பு வாதங்கள் முடிந்ததை தொடர்ந்து இளையராஜா தரப்பு வாதங்களுக்காக விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர்.